விழுப்புரம் கிழக்கு மாவட்ட நிர்வாகிகளே, பெருமதிப்பிற்குரிய சங்கத்தின் மாநில பொதுச்செயலர் ஐயா விஸ்வநாத் அவர்களே, இளைஞரணி துணை செயலாளர் அன்பிற்குரிய சேர்க்கை ரமேஷ் அவர்களே, அன்பிற்குரிய மாவட்ட செயலர் அவர்களே, மாவட்ட அவைத்தலைவர் ஐயா உலகநாத் அவர்களே, அனைவருக்கும் எல்லோரும் நட்பு விட்டு கொடுக்கறதே கிடையாது. அது இல்லாதனாலதான் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போனா டெய்லி நம்மால் நிக்கிறான், கோர்ட்டுக்கு முன்னாடி நம்மால் நிக்கிறான். ஒரு கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல போய் அடிக்கடி கேஸ் யாருன்னு பார்த்தா பாதி பேர் நம்ம விவசாயிகள் தான் நிக்கிறாங்க. நம்ம ஆட்களை சரியா வளர்க்காததால வீட்டுல சண்டையா போட்டு வெளியேறதா தப்பு பண்றது. குழந்தைகளை அன்பாக்கும் முறை அவங்களுக்காக தான் சொத்து சேர்க்கிறோம், அவங்களுக்காக தான் உழைக்கிறோம். நல்ல அறிவுகளை சொல்லி நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி அன்பாக நட்பாக குழந்தைகளை வளர்க்கணும். அப்படி வளர்த்துனீங்கன்னா தான் அதுக்குள்ள அது சண்டை போட்டுக்காது, பக்கத்து வீட்டுக்காரோட சண்டை போடாது, பக்கத்து நிலத்துக்காரோட சண்டை போடாது. அது அப்பதான் அது வாழ்க்கையில வரும்போது பிரச்சனைகளே இல்லாம சுத்தி இருக்கிற உறவுகளோட வந்து அது பலமா நிற்கும். அந்த மாதிரி நம்ம நிர்வாகிகள் இருக்கிறீங்க, ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு மாவட்ட அவைத்தலைவர், அணியோட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர், ஒன்றியத்தில் அணிகள் இருக்குது, கிளை பொறுப்பாளர்கள் இருக்கிறீங்க, அடுத்து கிராம பொறுப்பாளர்களை போட போறோம். இப்படி எல்லாரும் இருக்கும்போது எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திக்கவே மாட்டோம். நான் இங்க நின்று பேசுறேன், இப்படி பார்த்து பேசுறேங்கிறேன். பொதுச் செயலாளர் சொல்லுவாரு, அவியல்ல எங்க போட்டோம், நீங்க அங்க நின்று பேசுங்க அப்படிம்பாரு. அவெல்லாம் முடியாது, இங்கதான் நான் சொல்லுவேன், அவர் அங்கதான் சொல்லுவார். ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சு போயிடும். அவரும் நல்லவர், நானும் நல்லவர். இப்படிதான் நம்மளால செஞ்சுட்டு இருக்கிறாரு. கூட்டம் நடக்கணும், நல்லா நடக்கணும், பேசணும், போய் கேட்கணும், இதுதான நோக்கம். அது ஒரு முறையை இங்கிருந்து பேசினா அங்கிருந்து பேசணும், அங்க ஏறி பேசினா பிரச்சனை இல்லையே. மக்களுக்கு தொந்தரவு இல்லாம அமைதியாக பேசணும், இதான பிரச்சனை, இதான பொருள். இதைத்தான் பார்க்கணும் ஒழிய நான் சொன்ன மாதிரிதான் நடக்கணும், நான் சொன்னதான் நீ செய்யணும் இப்படிங்கிற இந்த அதிகார தோரணை நம்ம அமைப்புல இருந்ததுன்னா இந்த அமைப்பு காலத்துக்கு நீடிக்காது, காலத்துக்கு நீடிக்காது. சரி, அந்த அணுகுமுறை வித்தியாசம் எல்லா பக்கம் இருக்கும். ரெண்டு பேர் இருக்கிறீங்க, கணவன் மனைவி, ஞாயிற்றுக்கிழமை போய் மட்டன் எடுத்துட்டு வீட்டுக்கிழமை சொல்லுது, எல்லாம் போய் இன்னைக்கு சிக்கன் எடுத்து வருவோம், போன வாரம் சிக்கன் செஞ்ச வாரம் மட்டன் எடுத்துவான்னு சொல்லி இதுல சண்டை போடுற ஆள் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகள் இருக்கிறாங்க, ஒரு நான்வெஜ் செய்யறோம், எடுத்து வந்து சிறப்பாக செஞ்சு கொடுப்போம், எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிடுறான். இதைத்தான் அவன் இதை விட்டு போட்டு எங்க போறான், எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிச்சுங்கிறோம், நான் சொல்றதான் பெருசு, நான் சொல்றது கேளுங்கிறோம். இந்த அணுகுமுறைகள் இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா நம்மளால நீடிக்கவே முடியாது. அப்போ விட்டு கொடுக்கிற போக்கு, அன்பா நட்பா இருக்கணும். நானே ஒரு பிழை செய்தாலும் என்கிட்ட வந்து நீங்க தனியா கூட்டிட்டு போய் சொல்லணும். நீங்க ஒரு பிழை செய்த தனியா கூட்டிட்டு போய் என்னன்னு, நீங்க ரொம்ப நல்லவரப்பா, ரொம்ப நல்ல ஆளு, 90% நீ நல்ல வழக்கமா நல்ல வேலையா செய்யற நல்ல ஆளு, ஊர் வர உன்னை பாராட்டுறாங்க, இந்த ஒண்ணை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கன்னு சொல்லி வச்சு கண்டிப்பா மாத்திக்கலாம். அவங்க 90% நல்ல பழக்கம் இருக்கு, அதோடு கூட என்ன பண்ணுவீங்க, அந்த ஒரு தப்பை பெருசாக்குறது. ஏண்டா ஒழுக்கமா இருக்க மாட்டியா, இந்த மாதிரி ஐயக்கித்தனை பண்ணி தர்றேன்னு சொல்லி இப்படி போய் பேசினப்பா, நீ யோகிய முதல்ல முடிஞ்ச வேலையை பாருன்னு வருமா வராதா? சோ அந்த அதிகார தோரணை இருக்கக்கூடாது. அணுகுமுறையில அன்பும் நட்பும் தான் இருக்கணும், பண்பாக நடந்துக்கணும். இந்த அடிப்படையான இந்த விஷயங்களை, ஒழுக்கமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், அன்பா இருக்கணும், நட்பா இருக்கணும், இந்த விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள்னா அதுதான் ஜனநாயகம். எல்லா மக்களையும் அனுசரிச்சு கருத்துக்களை கேட்டு ஆலோசனை நடத்தி அன்பாக நட்பாக அணுகி ஒரு அமைப்பை வளர்த்தெடுக்கிறது தான் அதுக்கு உண்மையான ஜனநாயகம். அந்த ஜனநாயக முறையில் நீங்கள் வாழ பழகி கொள்ள வேண்டும். வீட்டிலையும் அப்படித்தான் இருக்கணும், தோட்டத்திலையும் அப்படித்தான் இருக்கணும், அமைப்புக்குள்ளையும் அப்படித்தான் இருக்கணும். நான் தான் அப்படிங்கிற அகந்தையில, இந்த அகங்காரத்துல எங்கேயுமே வீட்டிலேயாகட்டும், தோட்டத்திலேயாகட்டும், அமைப்புக்குள்ளையாகட்டும், ஊருக்குள்ளையாகட்டும், கோயில் விசேஷத்துலையாகட்டும், எதுலையுமே அப்படிங்கிற நினைப்பு நடந்துக்கவே கூடாது. நான் தான் எல்லா வேலைகளையும் செய்வேன் அப்படிங்கிறத போட்டி போடலாம், நான் எல்லாத்தோட அதிகமா வேலை செய்வேங்கிறத போட்டி போடலாம். நான் சொல்றத மட்டும்தான் செய்யணும்னு யாரும் போட்டி போடவே கூடாது. அந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்க அடிப்படை விஷயங்கள் நீங்க கற்றுக்கொண்டீர்கள் தான் நீங்க நாளைக்கு உங்க வருங்கால சமூகத்துக்கு அதே மாதிரி வழிகாட்ட முடியும். இதெல்லாம் அமைப்புக்கு தேவையானது மட்டுமல்ல, வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமானது. வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமானது. வாழ்க்கைக்கு அவசியமானதுதான்
நம்ம அமைப்பு உங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. ஏதோ சங்கத்துல வர்றாங்க, அன்னைக்கு பேரணி நடத்தினோம், அப்புறம் தலைவர் இன்னைக்கு விசேஷத்துக்கு வந்திருக்காரு, அடுத்து ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு விசேஷத்துக்கு வருவாரு, வரும்போது போய் நின்னா போதும் அப்படிங்கிற ஏற்பாட்டுல இருந்தீங்கன்னா இப்ப நம்மளும் டிராமா கோஷ்டி மாதிரி தான். என்ன இருக்கும்? டிராமா கோஷ்டி வேலை தான் நடக்கும். அந்த டிராமா கோஷ்டி வேலை இருக்கக்கூடாது. அர்ப்பணிப்போட வேலை செய்யணும். விவசாய வேலை இருக்கு, குடும்பத்துல சிரமம் இருக்கு, பொருளாதார சிக்கல் இருக்கு, இது எல்லாத்தையும் தாண்டி தினம் பணத்தை நம்பித்தான் இருக்கும். தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் உங்களை நம்பி இருக்கிறது. உங்களுடைய உழைப்பால் தான் இந்த சங்கம் உயர முடியும். நீங்கள் உழைக்கின்ற உழைப்பு வருங்கால சந்ததியிற்கு நீங்கள் சேமிக்கின்ற பணமாக நீங்கள் கருத வேண்டும். ஏனென்றால் எல்லாரும் விவசாயத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. விவசாயம் பின்னோக்கி வந்துட்டு இருக்கு. அதை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லணும்னா வழக்கறிஞர் கூறியது போல ஒவ்வொரு ஊர்லயும் கொடி பறக்கணும். உதாரணத்துக்கு சொல்ல போனா திருப்பூர் மாவட்டத்துல வருவாய்த்துறையாகட்டும், எந்த துறையாகட்டும், இந்த பச்சை துண்டு போட்டுட்டு போனா அவங்களுக்கு தனி மரியாதை, பணம் கூட வாங்குறது இல்லை. ஏன் செஞ்சு கொடுக்குறாங்கன்னா அவங்க ஒற்றுமையா இருக்காங்க. ஒற்றுமையா இருந்தா தான் நம்மளுடைய கோரிக்கைகளை வென்றெடுக்க முடியும். இன்னைக்கு இந்த உலக பொருளாதாரமாகட்டும், எந்த பொருளாதாரமாகட்டும் எதை நம்பி இருக்கிறது? நாம் விளைவித்து கொடுக்கக்கூடிய பொருளை கொண்டுதான் அவர்கள் முன்னேற்காங்க. இப்ப சாதாரணமா நம்ம கிட்ட 5 ரூபாய்க்கு வாங்குற கேப்பைய சூப்பர் மார்க்கெட்ல போய் சுத்தம் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு எவ்வளவுக்கு விற்கிறாங்க? 70 ரூபாய் 80 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதை வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனா நம்ம கிட்ட வாங்குறது இல்லை. காரணம் என்ன? நம்ம சுத்தம் பண்றது இல்லை. அதையெல்லாம் நீங்க முன்னெடுத்துக்கணும். அதையெல்லாம் சுத்தம் செஞ்சு ஒரு கிராமந்தோறும் நம்முடைய வருங்கால சந்தை பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு நாமே அதை விற்பதற்கு தயாராகணும். அதே மாதிரி தயவு செஞ்சு செயற்கை உரத்தை மருந்து நிறைய அடைச்சு நம்முடைய பூமித்தாயை நாசப்படுத்தாதீங்க. அதை வளமா காக்கணும்னா மாட்டுச்சாணம், கோழிப்பரு இதையெல்லாம் போட்டு நல்ல முறையில விவசாயம் செஞ்சு வருங்கால சந்ததியிற்கு நம்முடைய நிலத்தையும் கொடுக்க வேண்டும், நம்முடைய வளத்தையும் கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில அதற்கு எல்லாம் மூல காரணமாக இருக்கிற சங்கம். சாதாரணமா ஒரு கிராமத்துல ஆரம்பிச்ச சங்கம், என்னுடைய தோட்டத்துல ஆரம்பிச்ச சங்கம் இன்னைக்கு தமிழகத்துல 23 மாவட்டங்கள்ல இருக்குன்னா எப்படி இருக்கு? ஒழுக்கமும் நேர்மையும் தான் நம்முடைய இயக்கத்தின் முக்கிய குறிக்கோள். ஒழுக்கமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். நான் தப்பு செஞ்சாலும் நீங்க தகுதியமா கேட்கணும். இந்த மாதிரி ஒரு செயல்பாட்டை நீங்க செய்யக்கூடாதுன்னு கேட்க உரிமையை கொடுத்திருக்கோம். அதே மாதிரி மாவட்ட பொறுப்பாளர்களாகட்டும், மாநில பொறுப்பாளர்களாகட்டும் உண்மையாக நேர்மையாக இந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை வளத்தை காப்பதற்கு நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்ற உறுதிமொழியை நீங்க எடுத்துக்கணும். ஒன்றுபட்டு நின்னாதான் ஜெயிக்க முடியும். ஒரு தாலுகா ஆபீஸுக்கு போறீங்க, இல்ல எந்த ஆபீஸுக்கு போனாலும் நீங்க 10 பேர் போனாலும் 10 பேர் ஒரே குரல்ல இதுதான் எங்களுடைய கோரிக்கை, நியாயமான கோரிக்கைக்கு தான் நீங்க போராடணும். தனிப்பட்ட முறையில 2 விவசாயிக்கு இருக்கிற பிரச்சனையில தலையிடக்கூடாது. அவங்களுக்கு சொல்லலாம், சொல்லிட்டு முடியலைன்னா